அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தும்மல் ஏற்படும், கொட்டாவியும் ஏற்படும். தும்மாதவர்கள், தும்மல் போடாதவர்கள், கொட்டாவி விடாதவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த தும்மல் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிம்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஒரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. இதா அத்தஸ அஹதுக்கும் ஃபல்யகுல் அல்ஹம்துலில்லாஹ். உங்களில் ஒருவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும். அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதை எவர் செவிமடுக்கிறாரோ அவர் சொல்ல வேண்டும், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக என்று அவர் தும்மியவருக்கு சொல்ல வேண்டும். யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக, உன் மீது அருள்மழை பொழிவானாக என்பது பொருள். இந்த யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னவருக்கு தும்மியவர் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். அல்லாஹ் உங்களை நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைப்பானாக, உங்கள் காரியத்தை சீராக்கி வைப்பானாக என்று தும்மியவர் பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். தும்மல் போட்டவர் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். சாதாரண ஒரு தும்மல். தும்மல் என்பது அல் உத்தாசு மினர் ரஹ்மான். தும்மல் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். தும்மல் போட்டோம் அப்படின்னா ஒரு உற்சாகம் ஏற்படும். அதே நேரத்தில் கொட்டாவி வந்துச்சுன்னா சோம்பல் ஏற்படும். அதான் அல் உத்தாசு மினர் ரஹ்மானி. தும்மல் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. அத்தசாவுபு பின ஷைத்தான். கொட்டாவி என்பது ஷைத்தானிடமிருந்து வருகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். அப்ப தும்மியவர் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். அதை செவிமடுத்தவர் என்ன சொல்ல வேண்டும்? யர்ஹமுக்கல்லாஹ். அதற்கு தும்மியவர் என்ன பதில் சொல்ல வேண்டும்? யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். அல்லாஹ் உங்களை நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைப்பானாக, உங்கள் காரியத்தை சீராக்கி வைப்பானாக. தும்மல் போடும் பொழுது படுத்துக்கிட்டே நம்ம தும்மல் போடக்கூடாது. ஏன்னா உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் செயல்படும். தும்மல் போடும் பொழுது படுத்து கொண்டு நம்ம தும்மல் போட்டோம் அப்படின்னா எங்கேயாச்சும் பிடிப்புகள் ஏற்பட்டு விடும். சில பேர் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது தும்மல் போடுறாங்க. வாகனங்கள் ஓட்டும் பொழுது தும்மல் வந்தால் வாகனத்தை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு தான் தும்மல் போட வேண்டும். ஏன்னா சமீபத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கார் ஓட்டும் போது தும்மல் போட்டார், ஸ்டீரிங்கை விட்டுட்டார், மேலிருந்து கீழே விழுந்து கணவனும் மனைவியும் இறந்து விட்டார்கள். அதனால் தும்மல் வரும் பொழுது ஒரு வாகனத்தை நாம் செலுத்தி கொண்டிருந்தால் ஒரு ஓரமாக நின்றுதான் தும்மல் போட வேண்டும். தொழுகையிலே தும்மல் வருமானால் தொழுகையில அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. தொழுகையில ஓத வேண்டியவனை மட்டும்தான் ஓத வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான தொழுகையாளிகள் காலங்காலமா தொழுகிறாங்க. தொழுகையில தும்மல் வந்தா அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. பக்கத்துல உள்ளவர் யஹமுகல்லாஹ்ங்கறாரு. அதுக்கு தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் வேற சொல்றாரு. இப்பெல்லாம் சொன்னா அப்படின்னா தொழுகையில நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. தொழுகையில ஒருத்தருக்கு சலாம் சொல்லக்கூடாது. தொழுகையில ஒரு ஆளுக்கு பதில் சொல்லக்கூடாது. துக்கமான செய்திகள் சோதனைகள் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தொழுகையில சொல்லக்கூடாது. தொழுகையில ஓத வேண்டியவளை மட்டும்தான் தொழுகையில ஓதணும். இவைகள் எல்லாம் தொழுகைக்கு வெளியே தான்.
தும்மல் போட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதை கேட்டால் இரஹமுக்கல்லா, அதுக்கு தும்பியவர் யஹ்தீக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும், இதுவெல்லாம் தொழுகைக்கு வெளியேதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்தை, நாகரிகத்தை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். சில பேர் தும்மல் போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதும் இல்லை, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா பக்கத்துல உள்ளவர் யர்ஹமுக்கல்லா சொல்றதும் இல்லை, அதுக்கு அவர் யஹ்தீக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும் சொல்றதும் இல்லை. இந்த சுன்னத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.